வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு 3 முத்தான யோகத்தினால என்னென்னலாம் பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை பார்ப்போம். 3 முத்தான யோகத்தில் முதல் யோகம் திரி கிரக யோகம். திரி கிரக யோகம்னா 3 கிரகங்கள் சேர்ந்து ஒரே ராசியில் இருப்பது தான் திரி கிரக யோகம். அந்த திரி கிரக யோகம் உங்கள் ராசிக்கு முழுமையான பலன்களை மற்றும் சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. அந்த திரி கிரக யோகம் உங்கள் ராசியிலே தான் இருக்குது. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மற்றும் சூரிய பகவான் இந்த 3 கிரகம் இணைந்து உங்கள் ராசியில் இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் மற்றும் 12ஆம் அதிபதி. புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி. இப்படி 3 கிரகங்கள் இணைந்து இருக்கிறதுனால குழந்தைகளால் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளுக்கு சுப காரியங்களை நடத்தி வைக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு பிடித்த வரன் அமைகிறதுக்கு சிறந்த வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் ஏற்படும். சனி பகவான் தொழில்காரகன், சரியா? உங்கள் ராசிநாதன். சூரிய பகவான் தலைமைக்கான கிரகம். அந்த 2 கிரகமே இப்போ இணைகிறது எப்படின்னா, தொழிலில் உங்களுக்கு ஹையர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேனேஜிங் போஸ்ட்டு, இந்த மாதிரியான உயர் பதவி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் திக்பலம் பெற்றும் இந்த திரிகிரக யோகத்துலேயுமே இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்வீங்க. உங்களோட உத்தியோகத்தில் உங்களோட அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி உத்தியோகத்தில் உங்களோட வேலையை நேர்த்தியாக செஞ்சு பாராட்டுகளை பெற்று உயர் பதவிகள் கூட கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலேயோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பூர்வீகம் செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதுசாக சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வருகின்ற நாட்களில் தாராளமாக சுயதொழில் ஆரம்பிக்கலாங்க. ஏன்னா சனி பகவான் ஒரு தொழில் கிரகம், சூரியனும் ஒரு தொழிலுக்கான கிரகம் தான். அந்த 2 கிரகமே உங்கள் ராசியில் இணைந்து இருக்கிறதுனால தொழில் செய்கிறவங்களுக்கு, தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்லபடியாகவே பலன்களை கொடுக்கும். பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியராக வேலை பார்க்குறவங்களுக்கு, ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுக்கிறவங்களுக்கு, மேலும் படிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, அதில் தொழில் பண்ணுறவங்களுக்கு, ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ், சிஸ்டம் சார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கணக்கு ஆசிரியராக வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்க, வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் உயர் பதவியும் சம்பள உயர்வும் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2வது யோகத்தை பற்றி பார்ப்போம். 2வது யோகம் பரிவர்த்தனை யோகங்க. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 4ஆம் இடத்துல நடக்குது. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா 2 கிரகங்கள் தங்களுக்குள்ள வீடை மாற்றி இருக்கிறது தான் பரிவர்த்தனை யோகம். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குருவும் தங்களுக்குள்ள வீடுகளை மாற்றி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க, உச்சம் பெற்று இருக்காங்க. உங்கள் ராசியில் 4ஆம் இடத்துல குரு இருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் எப்போயுமே சந்தோஷமான சூழல் இருக்கும். கையில் எப்பயுமே காசு பணத்தோடு இருப்பீங்க. 2ஆம் இடமான வாக்குஸ்தானம், தனஸ்தானம் வலுப்பெறதுனால பேசி பிழைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. அதாவது தன்னோட பேச்சினால் வேலை பார்த்து அதனால் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. சம்பள உயர்வு ஏற்படும். தனவரவு அதிகமாக இருக்குங்க. பல வகையில் பணம் சேரும் உங்கள் வீட்டுக்கு. குடும்பத்தோட தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. அது மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தீங்கன்னாலும் வருகின்ற நாட்களில் குடும்பத்தோடு சேர்றதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வருகின்ற நாட்களில் குழந்தை உருவாகிறதுக்கு, அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சிறந்த வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவோட அன்பு மற்றும் ஆதரவு உங்களுக்கு
இந்த வருகின்ற நாட்களில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அப்பா வழி சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். கோயில்களில் வேலை செய்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. அது மாதிரி கோயில் வச்சுக்கிறவங்களுக்குமே வருகின்ற நாட்களில் கும்பாபிஷேகம் செய்கிற வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளாக நிலம் வாங்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நிலம் வாங்குகிற வாய்ப்புகள் கிடைக்குங்க. எந்தவித பிரச்சனைகளும் தடைகளும் தாமதங்களுமே இல்லாமல் நிலம் வாங்குகிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த நிலம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு அதனால் தாமதங்களோ தடைகளோ ஏற்பட்டாலுமே அந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகி நிலம் உங்கள் கையில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது மாதிரி நிலம் வாங்கினாலுமே வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் வீடு கட்டுறதுக்கான சூழலும் வாய்ப்புகளுமே ஏற்படுங்க. வண்டி வாகனம், நிலம், வீடு இதனால் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படுங்க. அதாவது வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டு இல்லை அதை லீஸுக்கு விட்டு கமர்ஷியல் பில்டிங் கட்டி அதை கடைக்கு விடுறது, இந்த மாதிரியான வீடு மற்றும் கட்டிடங்களால் வருமானம் ஏற்பட்டு குடும்பத்தில் தனவரவு அதிகரிக்குங்க. அது மாதிரி காரை வாடகைக்கு விட்டு காரு வண்டி ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்குமே வருகின்ற நாட்கள் ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. நல்ல ஒரு வருமானம், அதாவது அதிகமான வருமானம் ஏற்படுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வண்டி வாகனத்தில் டிரைவராக ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே அதிகமான பணவரவு ஏற்படுங்க. இதுவரையுமே மனசில் நிறைய குழப்பங்கள், மனசஞ்சலங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரி மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுமே இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுதுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுது. நம்மளோட வாழ்க்கை இதுதான், நம்மளுக்கு இதுதான் தேவை, நம்ம இதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் கிடைக்குங்க. அந்த தெளிவு உங்கள் வாழ்க்கையை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். அது மாதிரி நீண்ட நாளாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே வருகின்ற நாட்களில் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சரி, இப்போ 3வது யோகத்தை பற்றி பார்ப்போம். 3வது யோகம் கிரகமாளிகா யோகம். கிரகமாளிகா யோகம் அப்படின்னா கிரகங்கள் வரிசையாக அணிவகுத்து மாலை போல் இருக்கிறது தான். அடுத்தடுத்த ராசியில் கிரகங்கள் இருக்கிறது தான் கிரகமாளிகா யோகம். இந்த யோகம் உங்கள் ராசியில் இருந்தே ஆரம்பிக்குதுங்க. உங்கள் ராசியில் இருந்து 5 ராசி வரையுமே, மிதுன ராசி வரையுமே கிரகங்கள் வரிசையாக இருக்குது. கிட்டத்தட்ட 8 கிரகங்கள் இருக்குதுங்க. கேது மட்டுமே தனியாக இருக்கார், கன்னி ராசியில் இருக்கார். கேதுவை தவிர 8 கிரகங்களுமே இந்த கிரகமாளிகா யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சந்திர பகவான் 15 நாட்களுக்கு ஒரு தடவை இந்த கிரகமாளிகா யோகத்தில் சேருவார். அதனால இந்த கிரகமாளிகா யோகத்தினால உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்குங்க. என்ன பலன்கள் அப்படின்னா, ஒரு அந்தஸ்து கிடைக்குங்க. வாழ்க்கையில் ஒரு உயர்வான அந்தஸ்து கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்களில் சின்ன சின்ன காரியங்கள் இருந்தாலுமே அதில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறுங்க. உங்களோட ஆசைகள் நிறைவேறுங்க. வரையும் நீண்ட நாளாக நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்குங்க. இதுவரையுமே வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஏற்பட்டு இருந்திருக்கும். அதாவது இந்த ஜென்ம சனியால் நிறைய கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டிருக்கும். அந்த விரக்தி எல்லாமே படிப்படியாக சரியாக போகுது. வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைக்க போகுதுங்க. அந்த ஒளி உங்களை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.